வினுப்பிரியாவின் புகைப்படம் இணையத்தில் சித்தரித்து வெளியிடப்பட்டது தொடர்பாக ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், யாரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள்? அவர்களிடம் என்ன மாதிரியான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது? உமா, வினுப்பிரியாவின் சடலத்தை பெற கடந்த 2 நாட்களாக பெற்றோர் மறுத்து வந்த நிலையில் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கொடுத்த உறுதியின் அடிப்படையில் நேற்று மாலை உடலை பெற்றுக்கொண்டு அவரது சொந்த ஊரான மோட்டூர் பகுதியில் தகனம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எஸ்பி அளித்த வாக்குறுதியின்படி தொடர் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் சைபர் கிரைம் போலீசார் அளித்த தகவலின் பேரில் மோட்டூருக்கு அருகே உள்ள கல்பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை தற்பொழுது சேலம் மாவட்ட காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. கல்பாரப்பட்டி பகுதியில் தறித்தொழில் செய்து வரும் இவர் வினுப்பிரியாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த காதலில் வினுப்பிரியாவுக்கு விருப்பம் இல்லை என்ற காரணத்தினால இது போன்ற ஒரு செயலில் அந்த வாலிபர் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்பில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் வேறு எவருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருவதாகவும் சேலம் மாவட்ட காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. உமா, மோகன்ராஜ், உரிய நடவடிக்கை என்னுடைய மகளுடைய இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு வினுப்பிரியாவுடைய பெற்றோர் புகார் தெரிவிச்சிருந்தாங்க காவல்துறை மேல. அவங்க மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக இது தொடர்பாக நேற்றைய தினமே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அமித்குமார் சிங் அறிவுறுத்தலின் பேரில் வினுப்பிரியாவின் பெற்றோர் மீண்டும் புதிதாக ஒரு புகார் மனுவை காவல்துறையில் அளிச்சிருக்காங்க. அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்க முக்கியமான விஷயம், இந்த வினுப்பிரியா தற்கொலை சம்பவத்தில் அலட்சிய போக்கை கடைபிடித்த மகுடஞ்சாவடி காவல் உதவி ஆய்வாளர் பிரகாஷ் மற்றும் சைபர் கிரைமை சேர்ந்த தலைமை காவலர் சுரேஷ்குமார் ஆகிய 2 பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த மனுவின் அடிப்படையில் தற்பொழுது அவர்களிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மெமோ அனுப்பியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக இன்று அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்த துறை ரீதியான விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அவர்கள் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவிச்சிருக்கார். மணிமாறன். மோகன்ராஜ், வினுப்பிரியா தற்கொலை விவகாரம் தொடர்பாக தற்போது காவல்துறையினர் ஒருவரை கைது செய்திருக்கிறார். இந்த நிலையில அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டாரா? வேறு யாராவது கை காமிச்சிருக்காரா? அவர் இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நாம் பேசிய போது வினுப்பிரியாவின் தற்கொலை சம்பவத்தில் தொடர்பாக ஆரம்பம் முதலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்ததாகவும் சைபர் கிரைம் போலீசார் ஒருபுறம் அந்த முகநூல் முகவரியை பெறுவதற்கான பணிகளும் ஈடுபட்டு வந்தாங்க. நேற்று மாலை அவர்களுக்கு முகநூல் முகவரி, அதாவது இந்த போலியான ஒரு முகநூல் முகவரி எங்கு உருவாக்கப்பட்டது, வினுப்பிரியாவின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்த நபர் யார் என்பது குறித்த விளக்கங்கள் சைபர் கிரைம் போலீசாரிடமிருந்து பெறப்பட்டதாக தெரிவித்தார். அதற்கு அடுத்து 24 மணி நேரத்திற்குள்ளாக சுரேஷை கைது செய்திருப்பதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவிச்சிருக்காரு. உமா.